உங்கள ஒருத்தர் அவமானப்படுத்திட்டா, அவங்களுக்கு எப்படி பதில் குடுக்கணும்னு தெரியுமா? திமிரினாலும், அகங்காரத்தினாலும் நமக்கு தீங்கு செஞ்சவங்கள, நம்மள அவமானப்படுத்தினவங்கள, நாம எப்படி நாகரிகமா பழி வாங்கலாம்னு இந்த குறள்ல ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல்ல குறளின் குரலில் செக்மெண்ட்ல நாம இன்னைக்கு பார்க்க போற குறள், "மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தாம் தகுதியான் வென்றுவிடல்." இந்த குறள் 16வது அதிகாரமான பொறையுடைமை அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. குறள் எண் 158. குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். பொருள்: அகந்தையினாலோ திமிரினாலோ அல்லது தலைக்கணத்தினாலோ நமக்கு துன்பம் செய்தவர்களை நாம் நம்முடைய பொறுமை மற்றும் நல்ல பண்புகளால் வெல்ல வேண்டும். ஒருத்தர் சும்மா அவமானப்படுத்திட்டாலோ அல்லது நம்மள ஒருத்தர் சும்மா வம்புக்கு இழுத்தாலோ நம்ம எல்லாருக்கும் கோபம் வருவது இயற்கை. அவங்க நம்மளை எப்படி தாக்குனாங்களோ அதே வேகத்துல அதே மாதிரி அப்படியே நாமளும் திருப்பி தாக்கணும்னு நினைப்போம். ஆனா பழிக்கு பழி வாங்குறது ஒரு தீர்வல்ல. தீமை செய்தவரை தீமையாலே வெல்ல முடியாது. அகங்காரத்தோடு நடப்பவங்களையும் அகங்காரத்தோடு தவறு செய்பவங்களையும் நம்முடைய அமைதி மற்றும் பொறுமையால் வெல்லலாம். நமக்கு தீமை செஞ்சவங்களுக்கு அவங்க வெட்கப்படுற மாதிரி, அவங்களுக்கு குற்ற உணர்வு வர்ற மாதிரி ஏதோ ஒரு நன்மையை நாம பரிசா கொடுப்போம். அது நம்ம தகுதியை மற்றவர்கள் மத்தியில உயர்த்தி காட்டும். நம்ம எதிரியின் தரம் தானாகவே தாழ்ந்து போகும். நாம அவங்க அளவுக்கு இறங்கி போய் நம்ம தரத்தை தாழ்த்திக்க கூடாது. அடுத்தவர் செய்த தவறுக்காக நாம கோவப்பட்டு நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம நிம்மதியும் கெடுத்துக்க கூடாது. அவங்கள அவங்க தவற உணர வைப்பதே நம்மளோட உண்மையான வெற்றி. அவங்களோட மனமாற்றமே எல்லோருக்கும் நன்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி திருக்குறள், தமிழ்ல நீதிநெறி கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரியே இந்த மாதிரி தமிழ் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ரீம், பிலீவ், அச்சீவ். தேங்க்யூ.